ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வீடியோ பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வெங்காய பஜ்ஜி தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து கோதுமை மாவும் மைதாவும் எடுத்துக்கலாம். அது கூட எடுத்துகிட்டு அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அது கிறிஸ்பியாக வரதுக்காக சோடா உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அப்படி காஞ்ச மிளகாய் இல்லைன்னா இது பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்து மாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணியை வந்து தண்ணியை ஊற்றி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு பதம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து அதை வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அந்த அளவுக்கு நமக்கு வந்து பதம் கையில் பிடிக்கிற அளவுக்கு பதம் இருந்தால் ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஒரு நார்மல் வாட்டரில் வந்து சும்மா நம்ம கையை வந்து நனைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவை வந்து எடுத்து நம்ம கொஞ்சம் நமக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து நம்ம வந்து எண்ணெயில் விட்டு எடுத்தால் அவ்வளோதான் ரெடி. யார் யாரெல்லாம் இதை ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஈவினிங் டைமில் வந்து இது ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் தான். டீ கூட அப்புறம் காஃபி கூடலாம் வந்து நம்ம இதை வந்து சைட் டிஷ்ஷாக வந்து வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும் டீ காஃபிக்கெல்லாம். அப்புறம் நம்ம ஸ்கூல் விட்டு போகிற பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்கும்போது இது செஞ்சு தரலாம். உண்மையாகவே கிறிஸ்பியாக நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய்.